மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஒன் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி ஆனியன், டொமேட்டோ எல்லாமே வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்தோடனே ஆயில் நல்லா காஞ்சோடனே சோம்பு, பட்டை, கிராம்பு இது மூணுத்தையுமே போட்டுக்கலாம். இது பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆனியனுமே பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணதையுமே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டுமே அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் இது மூணுத்தையுமே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அது வெந்துடும் முட்டை. ஃபினிஷிங்காக கொத்தமல்லி தழை சேர்த்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. மறக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குறது மினிக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.